உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம். பாபாவின் சுயசரிதையிலிருந்து, அதாவது மண்ணிறங்கி வந்த தெய்வம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களுக்கு படிக்கப் போகிறோம். உலகின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாய் பக்தனின் கேள்விக்கான பதிலாக கூட இது இருக்கலாம். கூர்ந்து கவனியுங்கள், மறக்காமல் ஓம் சாய்ராம் என்று சொல்லுங்கள். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் துறவி, கருணைக்கடல். அவருக்கு நான் நீண்ட நெடுங்காலம் பணிவிடை செய்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தும் அவர் எந்த ஒரு மந்திரத்தையும் என் காதுகளுக்கு மட்டும் சொன்னவர் கிடையாது. அவரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்று என்றுமே நான் பரபரத்தது கிடையாது. மாறாக அவருடன் இருந்து அவர் தரும் கட்டளைகளை ஏற்பது ஒன்றில் மட்டுமே நான் குறியாக இருந்தேன். ஆனால் அவருக்கென்று சில வழிமுறைகள் இருந்தன. எனக்கு மொட்டை போட்ட அவர் 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். உடனடியாய் அத்தொகையை நான் தந்துவிட்டேன். எவ்வித ஆசாபாசமும் இல்லாத ஒரு துறவி போன்ற குரு எதற்காக காசு பணம் கேட்க வேண்டும் என நீங்கள் சந்தேகத்தை எழுப்பினால் அதற்கும் நான் விளக்கம் தருகிறேன். அவர் கேட்டது நாணயங்களை அல்ல. அவர் கேட்ட முதல் பைசா நிஷ்டா அல்லது அசைக்க ஒண்ணா நம்பிக்கை. 2வது பைசா சபூரி அல்லது பொறுமை மற்றும் காத்திருத்தல். இவை 2ஐயும் தான் நான் உடனே தந்தேன். அதில் அவரும் திருப்தி அடைந்தார். என் குருவுக்கு நான் 12 முழு வருடங்கள் பணிவிடை செய்தேன். என்னை அவர் வளர்த்து விட்டார். உணவிலோ உடையிலோ குறை இருந்ததே கிடையாது. அவர் அன்பின் முழுமை. அவர் கனிவின், அன்பின், காதலின் அவதாரம். அவருடைய அன்பு விவரிப்புகளுக்கு ரொம்பவும் அப்பாற்பட்டது. அப்படியொரு குரு அரிது. என் சிந்தனை எப்பொழுதும் அவர் மீதே நிலை கொண்டிருந்தது. இதுதான் அந்த முதல் பைசா நிஷ்டா. 2வது பைசா என் குரு மீதே நான் கவனம் வைத்து பொறுமையாய் காத்திருப்பதற்கான சபூரி. இந்த சபூரி மட்டுமே உன்னை சம்சார கடலிலிருந்து வெளியெடுத்து வந்து போடும். மனிதனில் மனிதனற்ற நிலையே சபூரி. இது அனைத்து பாவங்களிலிருந்தும் விமோசனம் தரும். பல வழிகளில் வரும் பேரழிவுகளிலிருந்து நம்மை காக்கும். வகையான பயங்களிலிருந்து விடுவிக்கும். வெற்றி ஒன்றையே நிலையாக்கும். பரிசுத்தம், நேர்மை, புண்ணியம், கற்பு போன்ற உயர் குணங்களின் சுரங்கம் சபூரி. நிஷ்டாவும் சபூரியும் ஒன்றாகவே இயங்குபவை. என்னிடமிருந்து என் குரு எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. அவர் எப்பொழுதுமே என்னை பாதுகாத்தார். அவர் வெறும் கண்ணோட்டத்திலேயே தன் குஞ்சுகளை வாழ்விக்கும் ஆமை போல என்னை காத்தார். ஓ தாயே, என் குரு என்றுமே எனக்கு எந்த மந்திரத்தையும் சொல்லித் தந்ததில்லை எனில் என்னால் எப்படி அப்படி ஒன்றை மற்றவருக்கு தர முடியும்? யாரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயற்சிக்காதே. என்னை நீ உன் சிந்தனையாகவும் இயக்கமாகவும் ஆக்கு. நீ உன் வாழ்க்கை பயனான பரமாத்மா என்னும் பேரின்ப விடுதலையை எட்டுவாய். என்னை நீ கலகமற்று முழு மனதோடு பார். அதையே நானும் உனக்கு திருப்பி செலுத்தி உன்னை என் முழு மனதோடு நோக்குவேன். இந்த மசூதிக்குள் நான் உட்கார்ந்து கொண்டு உண்மை பேசுகிறேன். வேறொன்றும் அல்லாத உண்மை சத்தியத்தை மட்டுமே பேசுகின்றேன். எந்த சாதனையும், எந்த சாஸ்திர சம்பிரதாயமும், எந்த வித்தகத்தன்மையையும் இங்கு தேவையில்லை. உன் குரு மீது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வை. குரு ஒருத்தர் மட்டுமே அத்தனையையும் இயக்கும் அல்லது செய்யும் ஒரே ஒருத்தர் என உளமாற நண்பு. குருவின் உணர்வை அறிந்து குருவையே ஹரிஹர பிரம்மா என்னும் மும்மூர்த்திகளின் ஒரே வடிவம் என எவன் ஒருவனால் பார்க்க முடிகின்றதோ அவனே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா என்கிறார் சாய். சாய்பாபா முன்னால் தண்டனிட்டு மண்டியிட்ட அப்பெண்மணி விரதத்தை நிறுத்தி கொண்டாள். தபோல்கர் சாய்பாபாவை சந்தித்த போது ஷாமா சொன்ன இக்கதையை அவரிடம் சொல்ல அதற்கு அவர் சொன்னார், ஆச்சரியமான கதையாயிருக்கிறது இது. இதன் சாரம்சத்தை நீ படித்தாயா? அதற்கு தபேல்கார் சொன்னவை, ஆமாம், என் மனதுடைய நிலை கொள்ளாத தன்மை மறைந்தது. உண்மையான சாந்தம் கிடைக்க பெற்ற நான் சத்திய பாதை எது என்பதை உணர்ந்து விட்டேன். சாய்பாபா அப்பொழுது சொன்னார், என் வழி அனைத்திலிருந்தும் விலகி நிற்கும் தனி வழி. உள்ளிருக்கும் ஞானத்தினை அடைய தியானம் இன்றியமையாதது. அதை நீ தொடர்ந்து பழகினால் அலைப்பாயும் எண்ணங்கள் அமைதியாகும். துளியும் ஆசையின்றி ஆகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டு எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கும் கடவுள் ஒருத்தர் மீது மட்டும் நீ தியானம் செய்தால் நிலைப்படும் மனதால் கொண்ட இலக்குக்கு கைகூடும். உள்ளிருக்கும் ஆன்மா ஞானத்தை உணரலாம்.
என் அரூபத்தின் மீது எல்லையற்ற ஞானம் கருணை ஆகிய என் அரூப குணங்களின் மீது தியானம் செய். இது உனக்கு கைகூடவில்லை என்றால் இரவும் பகலும் இங்கே என்னை பார்க்கிறாயே, அந்த ரூபத்தையே தலைமுதல் கால் விரல் நுனி வரை எண்ணிக்கொண்டு தியானம் செய். இப்படி நீ செய்து கொண்டே பழகினால் உன் எண்ணங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்து போக, தியானம் செய்பவன், தியானம் செய்யப்படும் பொருள் ஆகிய மூன்றும் ஒன்றாகி, தியானம் செய்பவனாகிய நீ மட்டும் நிலவி பிரம்மத்தோடு பிரம்மமாய் இணைந்து ஒன்றாகி போவாய். தாயாமை நதியின் ஒரு கரையில் இருக்குமாம், அதன் குஞ்சு மறு கரைதனில் இருக்குமாம். தாயாமை பால் தருவதும் இல்லை, அரவணைத்து கதகதப்பு ஊட்டுவதும் இல்லை. அக்கரையிலிருந்து இக்கரைக்கு அவர் தரும் தாய் நோட்டமே தேவையான போஷாக்கினை குஞ்சுக்கு தந்துவிடும். அக்கரையில் இருக்கும் குஞ்சுகள் அம்மாவை நினைத்து தியானம் செய்வதை தவிர வேறெண்டும் செய்து கொண்டிருக்காது. அம்மா ஆமையின் வெறும் கடைக்கன் பார்வையே கருணை மழையை கொட்டி குஞ்சினை காத்துவிடும். அப்படிப்பட்டது குரு சிஷ்ய உறவு. இதைத்தான் இன்றைய பதிவில் பாபா நமக்கு சொல்கிறார். அற்புதமான ஒரு பதிவு. இதை எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில், உங்கள் ஆன்மாவின் கேள்விகளுக்கு பல பதில்கள் இந்த பதிவில் கொட்டி கிடக்கிறது. அள்ளிக்கொள்ளுங்கள். நாம் அனைவருக்கும் பாபாவின் பரிசுத்தமான ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.